இந்த காலத்திலாம் பாட்டா வருது பாட்டு. எங்கள் காலத்துலாம் என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு? காலங்களில் அவள் வசந்தம். டடடடா, என்ன வரிகள், என்ன இசை. இப்பெல்லாம் பாட்டாயா பாடுறீங்க? பாட்டு நல்ல மழை, நீண்ட பயணம், இசைஞான பாட்டு. அடடடடடா. போன எபிசோட்ல தானே அவரை கழுவி. அது போன எபிசோட், இது இந்த எபிசோட். இந்த எபிசோட் வேற. எங்கள் காலம் மாதிரி வரவே வராதுங்க. சந்தோஷமான அந்த காலத்தை எங்களால் மறக்கவே முடியாது. மழை பெஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூ வாசம். எங்களை பார்த்துமா அப்படி கேட்குறீங்க? எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் நம்ம படம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப போரிங்காக இருக்கும். அந்த டைமில் படத்துக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு வரும். அதுதான் கானா பாடல்கள். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா. இந்த கானா பாடல்களை யார் முதலாக நம்மளை இப்போ தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி வச்சான்னா நம்மளுடைய தேவா தான். தேவாவை நிறைய பேர் ஒரு கானா இசையமைப்பாளர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இசைப்புயல் AR ரஹ்மான் எப்படி மெல்லிசை பாடல்களை அள்ளி தெளிச்சாரோ அதே மாதிரி நம்ம தேவாவும் நிறைய மெல்லிசை பாடல்களை தந்திருக்காரு. அவர் தேனிசை தென்றல் தேவான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த கானா பாட்டெலாம் பாடுவாரே அவர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் கானா தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்துச்சு. முதல்ல அதுக்கு கானா சாங்குன்னு பேர் இல்லை. முதல்ல அதுக்கு பிளாட்ஃபார்ம் சாங் தான் பேர். அப்போது அந்த சாங்கை நான் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு சலசலப்பு இருந்தது. இதெல்லாம் ஒரு பாட்டு அப்படிங்கிறது நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கானா ரப்பிசை பாடல்கள் நிறைய பேர் என்னங்க இது புதுசாக இருக்குது, தமிழ் சினிமாவில் இப்போல்லாம் வந்ததே இல்லையே அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போது தமிழ் சினிமாவில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பாடல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாடல்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை முறையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய காதல், நட்பு, பிரிவு இப்படின்னு பல விஷயங்கள் அந்த பாட்டில் இருக்கும். இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. இந்த ரப்பிசை பாடகர்களாக இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த போட்டிருக்க அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது ஸ்டைல் தானே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸ்டைல் கிடையாது. அவங்க நிறைய தெருவோரங்களில் பாட்டு பாடும்போது அங்கே இருக்க மக்கள் அவங்க கையில் என்ன இருக்குதோ அதை கொடுப்பாங்களா. ஒரு டிஷர்ட் கொடுப்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க கையில் இருக்குது. அது சம்டைம் அவங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதுதான் அவங்க போட்டுக்கிட்டு எல்லா இடங்கள்லையுமே பாட்டு பாட போவாங்க. அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் டிஷர்ட்லாம். அதெல்லாம் பார்த்து நினச்சிட்டோம் நம்ம ஸ்டைல் அப்படின்னு சொல்லி. அது ஸ்டைல் கிடையாது. அவங்க கஷ்டத்தில் அதுதான் அவங்களுக்கு கிடைச்சது. அதை போட்டுக்கிட்டு தான் பாடுவாங்க. அது காலப்போக்கில் அப்படியே ஸ்டைலாக மாறிடுச்சு. அப்படிதான் இந்த ரப்பிசை பாடகர்கள் உள்ளுக்குள்ள வராங்க. தமிழ் பாடலை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ அவங்க தான் பிரபலமாக தெரிவாங்க. அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்பே கிடைக்கும். நம்ம கூட அவங்க தாங்க பாடகர்கள் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஆனால் அந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம கணக்கே எடுத்துக்க மாட்டோங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு. தமிழ் சினிமாவில் இருக்கிற பிரபலமான இசையமைப்பாளர்கள் கூட இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வாங்களே எங்கள் படத்துக்காக ஒரு பாட்டு பாடுங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ரொம்ப நாளாக பண்ணணும்னு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டே இஸ் ஃபைனலி ஹியர். பால் டப்பா நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய பாட்டெலாம் இப்போ ட்ரெண்டிங் பாட்டாக போய்கிட்டு இருக்கு. அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நான் மட்டும் இது வெற்றிக்கு காரணம் இல்லைங்க, என்னுடைய நண்பர்கள் தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்தில் என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம அந்த காலத்தில் இருக்கும்போது நம்ம மட்டும்தான் வளரணும், மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருந்துச்சு என்னமோன்னு தெரியல. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சேர்ந்து எல்லாருமே வளரணும் அப்படிங்கிற மனப்பான்மை வளர்ந்துருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போதான் நான் முடிவு பண்ண உனக்குன்னு நீ தாண்டா, எவனும் இங்கே வரமாட்டான், செல்ஃபிஷான ஆட்கள்டா, பட்டாசு பால், என் லைஃப் ஒரு 4 டே உச்சத்தில் போகும் அண்ட் சீனாக மாறும்னு நினச்சின்னு இறங்கினடா ரேப்ல. ஒரு காலம் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு வருதா அந்த பாட்டை தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகி மற்ற பாட்டு எல்லாத்தையுமே அடித்து தூக்கிடுது. ஐயோ சாமி நீ
நாகமதவட்டனா ஒரு பெமக்க பட்டலனா நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்ததேடா. ஏன் நம்ம இப்போ தமிழா கூட ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தானே. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா, கண்களை மூடினால் இறைவனிடம் வேண்டினால். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை, என்னங்க பாட்டு இது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க அந்த வேலையை தான் செய்யணும், அவங்க அந்த வேலையை செய்யக்கூடாது, நாங்கள் அங்கே தான் வரமாட்டோம், சீனியர் ஜூனியர் லொட்டு லொசுக்குன்னு இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து மாறிடுங்க. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. இல்லைனா காலம் மாறிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் உங்களை மாற்றிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.